Fifth question, complete the given flow chart. Input names of the things and check whether it is living or non-living. இப்போ நம்ம flow chartல living or non-living ஆன்னு மட்டும் செக் பண்ணிருக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஸ்டார்ட் குடுக்குறோம். ஸ்டார்ட் குடுத்துட்டு இன்புட் நேம். அதாவது இன்புட் நேம் என்னவா வேணா குடுக்கலாம். இது லிவிங்கா இருந்தா லயன், டைகர்ன்னு அனிமல்ஸோ, பிளான்ட்ஸோ குடுக்குறீங்க. நான் லிவிங்கா இருந்தா புக், நோட் புக்ன்னு ஏதோ ஒரு நேம் குடுக்குறீங்க. சரியா? ப்ராசஸிங்ல நம்ம கம்ப்யூட்டருக்கு என்ன ஃபீட் பண்றோம்? ஏன்னு வந்ததுன்னா லிவிங் திங், பின்னா நான் லிவிங் திங்ன்னு ஃபீட் பண்றோம். அப்புறமா டெசிஷன் மேக்கிங். இந்த மாதிரி ராம்பஸ் போட்டா என்னது? திஸ் இஸ் டெசிஷன் மேக்கிங். இந்த டெசிஷன் மேக்கிங்ல நேம் ஈக்குவல்ஸ் ஏ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஏ அப்படின்னு வந்ததுன்னா நமக்கு பிரிண்ட் என்னது? லிவிங் திங். ஸோ பிரிண்ட் ஏ. பிரிண்ட் ஏ வில் பி எனி ஆஃப் த லிவிங் திங். இப்போ அதுவே நேம் ஏக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா என்னது? பி தான். ரைட்? ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தானே இருக்கு. அப்போ நோ வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? பிரிண்ட் பி. கிளியரா? நேம் ஏன்றது என்னது? லிவிங் திங். லிவிங் திங்கா எஸ்ஸா அப்படின்னு இருந்ததுன்னா பிரிண்ட் ஏ. அதுவே நமக்கு இட் இஸ் நான் லிவிங் திங் அப்படின்னா நோ. அப்போ பிரிண்ட் பி. லாஸ்டா என்ன பண்ணணும்? எண்ட். ஓகேவா?